வணக்கம், வாழ்வோம். இது உங்களுடைய ஆன்மீகம் சேனல். இந்த சேனல்ல ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அடிப்படை, அதாவது அடிப்படை ஜோதிடத்தை முழுமையா தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோக்கள் 1 by 1 வரும். ரெகுலரா என்னால போட முடியாது, சில வாய்ப்பு குறைவு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துல கட்டாயம் உங்களை வந்தடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப ஒரு பாவத்தை ஆய்வு செய்வது, அதாவது போன வாரம் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்த வாரம் அதே மேஷ லக்னம் அல்லது ராசி அப்படின்னு வச்சு குடும்பத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் 5ஆம் இடங்கள்ல தொடர்பு பெறும்போது, மேஷத்துல அப்படின்னு அவர் சொந்த ஊர் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்படிங்கும் போது எந்த விஷயத்தையும் திட்டமிடாம அவசரப்பட்டு கூட சில நேரங்கள்ல செய்வார். அதனால சில வெற்றிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த வருடம், அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்கறது விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேஷத்தின் ராசி லக்னமாக கொண்ட செவ்வாய் அதற்கு 5ஆம் ஸ்தானமான சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஜாதகர் திட்டமிட்டு செயல்படுதல், அதாவது யாரோ ஒரு தலைவர் அல்லது வழிகாட்டுனர், இந்த மாதிரி யாரையோ சொல்லலாம், அவர்களுக்கு ஹையர் பர்சன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயர்ல ஜாதகர் இலக்கை அடைவார். திட்டமிட்டு எக்ஸேட்டா அந்த விஷயத்தை ஜாதகர் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் அதிபதியான சூரியன் அப்படிங்கக்கூடியது ஒரு அரசபையில செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் ஒரு படைத்தலைவர். அப்ப ராஜாவின் திட்டமிடுதல்களை கேட்டு அவர்களின், அதாவது ராஜாவுடைய நோக்கங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய வல்லமையை இந்த செவ்வாய் நிகழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஜாதகர் எந்த விஷயத்திற்கும் தனக்கு மேல உள்ள தாய், தந்தை, குரு, இது போன்ற நபர்களுடைய ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையின்படி ஜாதகர் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால உறுதியா சொல்ல முடியும். மேலும் அடுத்த பதிவில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஆன்மீகம் சேனல். இந்த சேனல்ல